பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேதாகம தேர்வு வினாத்தாள் மற்றும் விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேத பகுதி மத்தேயுவிலிருந்து. மார்க்கு திருநாள் வேதாகம தேர்வு 2025. பிரிவு சிறுவர். வேத பகுதி மத்தேயு 1 முதல் 10 அதிகாரங்கள் வரை. மொத்த மதிப்பெண்கள் 100. இதற்கான முதல் பிரிவில் மிகச் சரியான விடையை தேர்வு செய்க கேள்விகள் மொத்தம் 20 கேட்கப்பட்டுள்ளன. வாங்க இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கேள்வி எண் 1. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணியது யார்? இயேசு, யோவான் ஸ்நானன், இருவரும். விடை இருவரும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 2. எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டனர்? 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டனர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 வசனம். கேள்வி எண் 3. எவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 4. இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23 வசனம். கேள்வி எண் 5. இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையில் இடம்பெறாத பெண் இதில் யார்? ரூத், தாமார், எஸ்தர். விடை எஸ்தர். இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையில் இடம்பெறாத பெண் எஸ்தர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 6. மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருப்பது எது? கோடரி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10 வசனம். கேள்வி எண் 7. எந்த திசையிலிருந்து சாஸ்திரிகள் வந்தனர்? கிழக்கு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 8. புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது? புலம்பலும் அழுகையும் ராமாவில் கேட்கப்பட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 வசனம். கேள்வி எண் 9. இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 10. சரீரத்தின் விளக்கு எது? விடை கண். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 வசனம். கேள்வி எண் 11. பரிசுத்தமானதை எதற்கு கொடாதேயுங்கள் என்று இயேசு கூறினார்? நாய்களுக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 12. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? நூற்றுக்கு அதிபதி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8 வசனம். கேள்வி எண் 13. பேதுருவின் மறுபெயர் என்ன? சீமோன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 14. இயேசுவை காட்டிக் கொடுத்த சீஷன் யார்? யூதாஸ். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 15. எத்தனை குருடர் இயேசுவுக்கு பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டனர்? 2 குருடர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 வசனம். கேள்வி எண் 16. இயேசுவின் சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 17. இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29 வசனம். கேள்வி எண் 18. அந்திரேயாவின் சகோதரன் யார்? பேதுரு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 வசனம். கேள்வி எண் 19. இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 வசனம். கேள்வி எண் 20. மனாசேயின் தகப்பன் யார்? எசேக்கியா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 10 வசனம். 2வது பிரிவில் கோடிட்ட இடம் நிரப்புக கேள்விகள் மொத்தம் 15 கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் டேஸ்? இயேசு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வசனம். கேள்வி எண் 2. யோவான் டேஸ் உடையை தரித்தவன்? யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்தவன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4 வசனம். கேள்வி எண் 3. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த இடம் டேஸ்? யோர்தான் நதி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6 வசனம். கேள்வி எண் 4. இயேசு டேஸிலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவராலே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம்.
கேள்வி எண் 5 டேஸ் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 6 செபெதேயுவின் மகன்கள் டேஸ் டேஸ். யாக்கோபு யோவான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 7 சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டவன் டேஸ். யோசேப்பு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 8 உன் டேஸ் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 9 உனக்கு முன்பாக டேஸ் ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 10 அந்தந்த நாளுக்கு அதினதின் டேஸ் போதும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 11 நல்ல மரமெல்லாம் டேஸ் கனிகளை கொடுக்கும். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 12 நூற்றுக்கு அதிபதி இயேசுவை சந்தித்த ஊர் டேஸ். கப்பர்நகூம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13 இவருக்கு தலை சாய்க்க இடமில்லை டேஸ். மனுஷகுமாரன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 14 டேஸ் மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 15 ஒரு மனுஷனுக்கு டேஸ் அவன் வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மூன்றாவது பிரிவில் பொறுத்துக கேள்விகள் மொத்தம் 10 கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1 ததேயு விடை லெபேயு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 2 கெட்ட மரம் கெட்ட கனி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 3 பூமி திருடர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 4 செபுலோன் நாடு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 5 ஏசாயா தீர்க்கதரிசி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 6 நாசரேத்து ஊர். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 7 எருசலேம் நகரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8 யோர்தான் நதி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 9 கலிலேயா கடல். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 10 பிசாசுகள் பன்றி கூட்டம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான்காவது பிரிவில் சரியா தவறா கேள்விகள் மொத்தம் 10 கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1 2 வயதுக்குட்பட்ட எல்லா பெண் பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்தான். தவறு. 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்தான். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 2 நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சரி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 3 தாவீதின் குமாரன் ஈசாய். தவறு. சரியான விடை ஈசாயின் குமாரன் தான் தாவீது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 4 யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டார். சரி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 5 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சரி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 6 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. சரி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 7 கேட்டுக்கு போகிற வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. தவறு. சரியான விடை கேட்டுக்கு போகிற வழி விசாலமாய் இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 8 யோவானின் மாமி ஜுரமாயிருந்தாள். தவறு. சரியான விடை சீமோனின் மாமி ஜுரமாயிருந்தாள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 9 இயேசு பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார். சரி. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 10 காணாமற் போன ஆடுகள் இஸ்ரவேல் வீட்டார். சரி. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனநிறைந்த வாழ்த்துக்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.